சேலத்தில் நடைபெறவிருக்கும் கூட்டம் பாமக பொதுக்குழு அல்ல என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வரும் 29ஆம் தேதி பொதுக்குழு என்று ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் சேலத்தில் நடைபெறவிருக்கும் கூட்டம் பாமக பொதுக்குழு அல்ல என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணனிடம் கேட்கலாம். வினீஷ் சரவணன், முழு விவரம். வரக்கூடிய 29ஆம் தேதி ராமதாஸ் நடத்தக்கூடிய இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் பாமகவை கட்டுப்படுத்தாது என்று அன்புமணி தரப்பினர் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டங்கள் வரக்கூடிய 29ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழுவை ஒவ்வொரு ஆண்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடத்துவார்கள். கடந்த ஆண்டு இதே போன்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே மேடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சியில் பிளவு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஓராண்டு நிறைவேறக்கூடிய நிலையில் இந்த ஆண்டும் 29ஆம் தேதி ராமதாஸ் இந்த பொதுக்குழுவை நடத்த இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக கடந்த வாரம் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் ராமதாஸ் நடத்தக்கூடிய இந்த பொதுக்குழு பாமகவை கட்டுப்படுத்தாது என்று அன்புமணி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதிகள், அதாவது 15 மற்றும் 16 ஆகியவற்றின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு உள்ளிட்ட எந்த கூட்டமும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் ஆகியோரால் கூட்டப்பட்டு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் தலைமையில் தான் நடத்தப்பட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்திலும் டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலும் ஒரு தரப்பினர் தொடர்ந்த வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அன்புமணி தரப்பினர் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுக்குழுவை கூட்டவும் அதற்கு தலைமை ஏற்கவும் அவரை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாமகவின் பெயரை தவறாக பயன்படுத்தி சேலத்தில் சட்டவிரோதமாக செயற்குழு மற்றும் பொதுக்குழு என்ற பெயரில் ஒன்று கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு பாமகவினுடைய தலைமை, அதாவது அன்புமணி தலைமை முறைப்படி தெரிவித்திருக்கிறது. எனவே வரக்கூடிய 29ஆம் தேதி சேலத்தில் நடைபெறக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் அல்ல, அதில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்பதை அன்புமணி தரப்பினர் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஓராண்டு நிறைவேறக்கூடிய நிலையில ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற இதே போன்ற பொதுக்குழு கூட்டத்தில் தான் மேடையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் சங்க தலைவராக முகுந்திரன் நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்திருந்தார். அதற்கு உடன்பாடு ஏற்படாத நிலையில அன்புமணி மேடையிலிருந்து மைக்கை தூக்கி எறிந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கிட்டத்தட்ட இரு தரப்பினரும் பாமகவுடைய நிர்வாகிகள் ராமதாஸ் அணியில் சில பேர் இருக்கிறார்கள், அன்புமணி தரப்பினர் சில பேர் என கிட்டத்தட்ட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் விளைவாக வரக்கூடிய தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதெல்லாம் உற்று நோக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வரக்கூடிய 29ஆம் தேதி ராமதாஸ் நடத்தக்கூடிய இந்த பொதுக்குழு எந்த விதமாகவும் பாமகவை கட்டுப்படுத்தாது என்று அன்புமணி தரப்பினர் அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் பாமகவினுடைய தேர்தல் நிலைப்பாடு, யாருடன் கூட்டணி போன்ற அறிவிப்பை எல்லாம் வரக்கூடிய 29ஆம் தேதி நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று ஜி.கே. மணி தெரிவித்திருந்தார். எனவே 29ஆம் தேதி நடத்தக்கூடிய இந்த ராமதாஸ் தரப்பு நடத்தக்கூடிய பாமகவினுடைய பொதுக்குழு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.